சார் ஓரம் வாங்க சார், வழி விட்டு ஓரமா இருங்க, வாகனத்துக்கு வழி விடுங்க, ரோட்டில் நிற்காதீங்க, வாகனம் ஓரமா நில்லுங்க. பொதுமக்கள் எல்லாம் அருகில பேருந்து நிலையத்தில் போய் ஸ்டேஜ் போடுறாங்க, அமர்ந்து பாருங்க, யாரும் வழியில் நிற்காதீங்க சார். சார் வழியில யாரும் நிற்காதீங்க, ரோடோட உப்புமா நில்லுங்க. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, 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 எல்லாரும் உட்காருங்க. சார் ஓரமா வாங்க, வாகனத்துக்கு வழி விடுங்க, ரோட்டை விட்டு ஓரமா வாங்க சார். பொதுமக்களுக்கு பார்வைக்காப்ப அறிவுரைங்க. பேருந்து நிலையத்தில் எல்இடி ஸ்கிரீன் போட்டு ஸ்டேஜ் போட்டு சேர் போடுறாங்க சார், அமர்ந்து பாருங்க. ஓரமா இருக்கு சார், வாகனத்தை போட்டுங்க சார், நிற்காதீங்க சார், வாகனம் போயிட்டே இருக்கட்டும். கிளம்ப பார்க்கறேன். என்ன ஞாபகம் வழியில யாரும் நிக்காதீங்க சார். பொதுமக்கள் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போடுங்க சார். பொதுமக்கள் எல்லாம் சார் ஓரமா போங்க சார். பொதுமக்களுக்கு அறிவுள்ள பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஸ்டேஜ் போட்டு ஸ்கிரீன் லேடிஸ் ஸ்கிரீன் போட்டு சேர் போடுங்க சார். அங்கே அமர்ந்து பாருங்க. யாரும் வழியில் இருக்காதீங்க சார். பொதுமக்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க சார்.
யாரும் இங்க நிக்காதீங்க சார். பொதுமக்கள் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போடுங்க சார். பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டேஜ் போடுறது தான். ஸ்டேஜ் போடுறது சேர்ல கூட அமர்ந்து பாருங்க சார். எல்இடி ஸ்கிரீன்ல யாருக்கும் வழியில் நிக்காதீங்க சார். ரோட்ல யாரும் நிக்காதீங்க சார். ஓரமா வாங்க. ஓரமா இருந்து பாருங்க சார். வழியில யாரும் நிக்காதீங்க சார். சார் யாரும் இங்க நிக்காதீங்க. பொதுமக்கள் எல்லாம் அருகில பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஸ்டேஜ்ல போய் அமர்ந்து பாருங்க சார். யாரும் இங்க நிக்காதீங்க சார். டவர் பண்ணாது தெரிஞ்சுங்கன்னா அப்புறம் விட்டு வேண்டியது என்ன பண்ணுறது அந்த பேச்சு வேண்டா நம்மளுக்கு. சார் இங்க யாரும் நிக்காதீங்க வாங்க சார். வழி விட்டு ஓரமா வாங்க சார். வண்டி மூவ் பண்ணுங்க சார். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வருகை தர உள்ளார்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் நான் வந்து முன்னாடி வரணும். பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தினையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடத்தினையும் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர உள்ளார்கள். காவல்துறையினருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அலைபேசியின் ஒலி அளவினை குறைத்து வைத்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் பின்னாடி வராங்க அப்பாவும் ஏழு மணிக்கு தான் இங்கே ஓப்பன் 7 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வருகை தர உள்ளார்கள். கலைஞரே ஒரு யுகம், உன்னதமான சகாப்தம், வாழும் வரலாறு. சூழ்நிலை உருவாக்கிய தலைவர் அல்ல அவர், சூழ்நிலைகளை உருவாக்கும் தலைவர். தமிழ்நாட்டை இதயத்தில் சுமந்து இருந்தவர் என தன் தந்தைக்காய் வார்த்தைகள் வடித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த வீரியமிக்க வார்த்தைகளை விட வேறு எதுவும் மிகச் சான்றாய் இருக்க முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடத்தினை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வருகை தர உள்ளார்கள். அனைவரும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவை எப்படி போகணும் அவர் தான் மாதிரி காட்டுவார்.
அண்ணி வராங்க அண்ணி வருமா என்ன நேரத்தில் எப்படி அப்படியா அழிஞ்சு போகிறோம் அவனை ஒரு ஆளா எல்லாரும் 2 கோடி எத்தனை கோடி நம்ம கிட்ட சேர்த்து மொத்தம் 7 கோடி தான் 7 கோடி உத்தரப்பிரதேச மத்திய அவங்க அப்பா இருக்கிறாங்க அதே மாதிரி இருக்கிறாங்க போயின்னு சூப்பர் சார் நிற்கிறாங்க
நல்லது வண்டி கூட நினைக்கிறேன். நம்ம கொடுக்க மாட்டாங்க. சொன்னாங்க செல்லூர் ராஜி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தினையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடத்தினையும் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு அடையாளம், ஒரு தலைமுறையின் சாட்சி, பல சந்ததி எழுச்சியின் திறவுகோல். தமிழ்நாட்டின் வரைபடத்தில் இல்லாத இடங்களுக்கு கூட பயணித்து சமூக பணியை ஆற்றியவர், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வினை உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஒவ்வொரு நலத்திட்டமும் வெறும் திட்டங்களாகவோ அல்லது பொருளாதார ரீதியான உதவியாகவோ மட்டுமின்றி அவை சமூக முன்னேற்றத்திற்கான கூறுகள். அத்தகைய தலைவர் நினைவிடம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடம் அருகிலேயே அமைந்துள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தை பார்த்து பார்த்து கட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்ற வாக்கியத்தை பொறிக்கச் செய்தார். யானை தந்தங்கள் வடிவிலான அழகான வளைவும் அமைத்து வைத்தார். நினைவிடத்தை சுற்றிலும் அவரது பொன்மொழிகள் புத்தக வடிவிலான கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டன. அணையா விளக்கு ஒன்றையும் ஏற்றி வைத்தார் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தை புதுப்பித்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இங்கு அமைய பெற்றுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடத்தினையும் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டுள்ளார்கள்.
எப்படி ஒரு பொருள் இது அந்த பொருள் எப்படி திடீர்னு அப்படியே வந்துச்சுனாக்கியா அப்படியே பட்ட பொருள் இதுங்க அது சாதாரணமான பொருள் கிடையாது. தமிழ் சமுதாயத்தின் தன்னிகரில்லா பெருமைகளை தரணியில் உயர்த்தி நிலைநாட்டிய ஒப்பில்லா தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும். பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடம் இரண்டையும் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். தம்பி என்ற சொல்லுக்கு 3/4 நூற்றாண்டு அரசியல் உறவை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு கடந்த அரை நூற்றாண்டிற்கும் மேலாக தமிழ்நாடு உருகி நிற்க காரணமானவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். திராவிட இயக்கத்திற்கு விதை விதைத்தவர் தந்தை பெரியார். அரை நூற்றாண்டாக அதை நாற்றாக பாதுகாத்தவர் பேரறிஞர் அண்ணா. மரமாக வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைக்கவும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடத்தை திறந்து வைக்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம் குறித்த தனது மன உணர்வுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் குரலிலேயே வெளிப்படுத்தியுள்ள உணர்வு குவியல் காணொலி காட்சியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. இரவலாக உன் இதயத்தை தந்துட்டேன்னா, நான் வரும்போது கையோடு கொண்டு அதை உன் கான்மலரில் வைப்பேன்னா. வேற எங்கள் அண்ணா மறைந்த போது தலைவர் கலைஞர் எழுதிய கவிதை உயிர் இது. அந்த கலைஞருக்கு வங்க கடலோரம் வாஞ்சமிகு தென்றலின் தாலாட்டில் அவரது உயிரினைய அண்ணனுக்கு பக்கத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவிடம் புது உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அண்ணனும் தம்பியும் தானே தமிழ்நாட்டு குடும்பங்களின் தலைப்பிள்ளைகள். இன்று நாம் பார்க்கும் தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள். நம்மை எல்லாம் இன்றும் என்றும் இயக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இதோ சென்னை கடலின் கரையில் கண்ணை கவரும் கம்பீர நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. 14 வயதில்
தமிழ்கொடி ஏந்தி அதை 95 வயது வரையில் விடாமல் பிடித்திருந்த கனத்த கரங்களுக்கு சொந்தக்காரரான தலைவர் கலைஞரின் முழு வாழ்க்கையையும் இந்த நினைவிடத்தை சுற்றி பார்க்கும்போது மொத்தமாய் தெரிந்து கொள்ளலாம். தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு மீறி என்ற 6 பாகங்கள் மட்டும் எழுதினார் கலைஞர். இயற்கை இடமளித்தால் 7வது பாகத்தையும் எழுதுவேன் என்று ஊக்கமாகவும் இருந்தார். காலம் அவரை நம்மிடமிருந்து பிரித்து சென்றது. வரலாற்றை படைக்கும் வல்லமையை அவர் நமக்கு வழங்கி சென்றதால் அடுத்தடுத்த பாகங்களில் கலைஞர் இருந்து எழுதியிருந்தால் என்னவெல்லாம் எழுதியிருப்பாரோ அவை அனைத்தையும் காட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் கண்காட்சியாக வைத்துள்ளோம். திருவாரூரிலிருந்து கண்களில் கனவுகளோடும் நெஞ்சில் ஈரத்தோடும் சிந்தனையில் தெளிவோடும் கால்களில் உறுதியோடும் கிளம்பிய கருணாநிதி என்ற இளைஞன்தான் தன் கையில் அதிகாரம் கிடைத்ததும் தனது கனவுகள் அனைத்தையும் தமிழ் நிலத்தில் விதைத்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியாக மாறினார். தன் கையில் இருந்த செம்மொழி எழுதுகோலை செங்கோலாக மாற்றி அவர் உருவாக்கி கொடுத்த திட்டங்கள் தான் இன்று தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் 8 கோணத்திலும் எதிரில் தென்படுவது அத்தனையும் ஆகும். மக்கள் போராடி பெற்ற விடுதலை நாளன்று கொடியேற்றும் உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்து முதலமைச்சருக்குத்தான் உண்டு என்ற உரிமையை இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்த அகில இந்திய தலைவர் அவர். கோபாலபுரத்திலிருந்து அவர் கோலோச்சிய தமிழரசவைக்கு வந்து செல்லாத அகில இந்திய தலைவர்களே இல்லை. கலைஞர் கலையானவர், அரசியலுமானவர், ரெண்டாலும் இயங்கியவர், 2 உலகங்களையும் இயக்கியவர். அவரது பேனா தீட்டிய கதைகள், கவிதைகள், புதினங்கள், நாடகங்கள், திரைக்கதை உரையாடல் என்பவையெல்லாம் தமிழ் இருக்கும் காலமெல்லாம் இருக்கும் அழியாத காவியங்கள். எந்த ஆழி பேரலையாலும் அழிக்க முடியாது. 5 முறை முதலமைச்சராக இருந்து அவர் போட்ட கையெழுத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் முன்னெழுத்தாக மு.க. என்ற 2 எழுத்து உருவானது. திருவாரூரில் புறப்பட்ட கலைஞர் தமிழ்நாட்டையே திருவூராக ஆக்கினார். தமிழ்நாடே ஆரூரார் உருவாக்கிய நாடாக காட்சியளிக்கிறது. கலைஞர் போகாத ஊர் இல்லை, பேசாத நகர் இல்லை. தமிழ்மண் பயனுறு வாழ்ந்த கலைஞரை எல்லா திட்டங்களும் நினைவூட்டபடியே அவர் நினைவை போற்றும் சின்னங்களாக வானுயர அமைந்து வாழ்த்துகின்றன. தமிழ்நாட்டு பெருந்தலைவர்களுக்கெல்லாம் நினைவு மண்டபங்கள் எழுப்பிய கலைஞருக்கு 6 அடி மண் கேட்டு போராட வேண்டியதாக வந்தது. கலைஞர் என்றால் போராட்டம். இதுதானே அவரது வாழ்வும் வரலாறும் நானிலத்துக்கு சொல்கிறது. போராட்டம் மட்டுமல்ல, கலைஞர் என்றால் வெற்றி என்பதன் அடையாளம் இந்த நினைவிடம். பொதுப்பணித்துறை அமைச்சரும் எதிலும் வல்லவர் என்று தலைவரால் போற்றப்பட்டவருமான ஏவா வேலுவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வால் மிகச் சீரிய முறையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது கலைஞரின் உலகம். கலைஞரின் உலகம் என்ற இந்த நினைவிடம் இந்தியாவின் 2வது பெரிய கடற்கரையில் இருக்கும் முதல் அதிசயம். கலைஞரின் உலகத்தால் நாம் சுற்றுகிறோம், தமிழ்நாடு சுற்றுகிறது. கலைஞர் உலக ஆழ்வார். உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். கலைஞர் நினைவிடத்துக்குள் பாருங்கள். கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம். கலைஞரோடு வாழலாம், வாழலாம், வாழலாம். இதனால்தான் உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு கடந்த 1/2 நூற்றாண்டிற்கு மேலாக தமிழ்நாடு உருகி நிற்கிறது. இன்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்.
முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு அடையாளம், ஒரு தலைமுறையின் சாட்சி, பல சந்ததி எழுச்சியின் திறவுகோல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக புத்தகம் அளித்து பொன்னாடை அணிவிக்க உள்ளார்கள் மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். மாண்புமிகு இந்து சமயம் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தாயினும் மேலாக தாயாக பேரறிஞர் அண்ணாவைத்தான் நினைத்தார். இதோ அவர் அருகிலேயே குடிகொண்டும் இருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறைந்தும் மறையாமல் நம்முடைய உள்ளத்திலே ஊனோடு உதிரத்தோடு இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, அரசியல்வாதியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக பதவி வகித்து தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுயமரியாதை கொள்கைகளை ஆட்சி கட்டிலில் அமர்த்திய ஆற்றல் மிக்க தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் இது.
அடுத்ததாக தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் உயிரூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள். ஜனநாயக அரசியலுக்கு ஈர்த்து வந்த அறிவு போராளி, சுயமரியாதை கொள்கைகளை அரசதிகாரம் பெற வைத்த ஆற்றலாளர், தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைமகன், பட்டம் பெற்றோர், சட்டம் தெளிந்தோர், அறிஞர்கள், கலைஞர்கள், ஏழை எளியோர் என அனைவரும் நேசித்த அன்பாளர், எளிமையின் அடையாளம், எல்லோரையும் நேசித்த குணக்குன்று, எதையும் தாங்கும் இதயம் கொண்டு ஏழைகளுக்காக சிந்தித்த இனியவர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த பேர் ஆசான், இந்திய அரசியலில் எதிரிகளும் நேசித்து வியந்த இனிய பண்பாளர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தமிழ்தாயின் தலைமகன், பெரியாரின் போர்படை தளபதி, காஞ்சிபுரம் தந்த தனிப்பெரும் தலைவன், சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், வரலாற்று பக்கங்களில் முதன்மையான இடத்தில் எப்போதும் வைத்து போற்றப்படுபவர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். Fixer. பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியாரின் கொள்கை தளபதி, சாமானியர்களை ஜனநாயக அரசியலுக்கு ஈர்த்து வந்த அறிவு போராளி, சுயமரியாதை கொள்கைகளை அரசதிகாரம் பெற வைத்த ஆற்றலாளர், தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைமகன், பட்டம் பெற்றோர், சட்டம் தெளிந்தோர், அறிஞர்கள், கலைஞர்கள், ஏழை எளியோர் என அனைவரும் நேசித்த அன்பாளர், எளிமையின் அடையாளம், எல்லோரையும் நேசித்த குணக்குன்று, எதையும் தாங்கும் இதயம் கொண்டு ஏழைகளுக்காக சிந்தித்த இனியவர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த பேர் ஆசான், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள்.
சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி. பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, அரசியல்வாதியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக பதவி வகித்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா.